அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இது மேடை ஒரு முகஸ்துதிலாம் இல்லை. எப்போதுமே சொல்லுவாங்க இந்த லஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய செஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொஃபஷ்னல் செல் அப்படின்னு பேர் வச்சதுனாலேயோ என்னவோ ப்ரொஃபஷ்னலாக எவ்ரி சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட்டையும் செய்திருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஷ்னல் செல் டீமுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மதுவந்தி மேம் நேற்றே சொன்னாங்க, நம்மளோட செஷனில் நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன், நான் பேசி முடிச்சுட்டு எனக்கு கிளம்பணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வாய்ப்பே இல்லை, 2 மணின்னு போட்டிருக்காங்க, 3 மணிக்கு தான். 1:57க்கு ஃபோன் பண்ணிட்டார், சார் டிராஃபிக்கில் இருக்கேன் சார்னு. உள்ளார நுழையும் போது மணி 2. இப்படியான ஒரு ஒழுங்கு நம்முடைய தாய் அமைப்பான RSSல் இருந்தது. அதற்கு பிறகு பாஜகவில் ப்ரொஃபஷனல் செல்லில் இருக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான 3 பில்லர்கள், ஓகே, 3 மிக முக்கியமான தூண்களான சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நிதி மேலாண்மை. இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது? இதற்கு நான் மாடரேட்டர். 2 வருடத்திற்கு முன்பாக இதே மாதிரி தமிழ்நாடு டயலாக்ஸ் இனிஷியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் ஒரு மாடரேட்டர் இருந்தார். நான் அதில் ஸ்பீக்கராக இருந்தேன். அவர் மாடரேட்டராக இல்லாமல் ஒரு டிக்டேட்டராகவே இருந்துட்டார். பட் எனிவே நல்ல நண்பர், ஸோ நகைச்சுவைக்காக குறிப்பிடுறேன். அதனால் இந்த முறை ஜனநாயக முறைப்படி, அதாவது அறிவாலயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கொத்தடிமை ஜனநாயகம் இல்லை, உண்மையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி அனைவருக்கும் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்குது. பொதுவாக கோயம்புத்தூர்னாலே குசும்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கோவை குசும்புனா என்னென்னு நான் நேற்று ஃபீல் பண்ணேன். ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து ஒரு டாக்ஸியில் ஏறினோம். அந்த டிரைவர் ஒரு பாடலோடு தொடங்கினார். அதாவது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால்னு ஆரம்பித்தார். சரி, டைமிங் சாங் போல இருக்குது, ஏன்னா திருப்பரங்குன்றம் தான் இப்போ பேர்னிங் இஷ்யூவாக இருக்குன்னு பார்த்தா அடுத்த வரி பாடுறாரு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா டிஃபெண்டர் காரில் கூட டயர் வெடிக்கும்னு பாடுறாரு. அதாவது இல்லை, நகைச்சுவைக்காக சொல்ல, ஸோ எல்லோருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு குசும்பான ஒரு ஊரில் இப்படிப்பட்ட ஒரு குசும்பான ஒரு தலைப்பு. அதாவது 3 பில்லரில் எது மோசமாக இருக்கிறது, அதுதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மிக மோசம் எது, மிக மிக மோசம் எது, மிக 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 மோசம் எது? எது? சட்டம் ஒழுங்கா, நிதி மேலாண்மையா, பெண்கள் பாதுகாப்பா? இதை இந்த பெண்கள் பாதுகாப்பா, நிதி மேலாண்மையா அல்லது சட்டம் ஒழுங்கா என்பதை விவாதிப்பதற்காக நம்முடன் 3 பேனலிஸ்ட் இருக்கிறாங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் மதுவந்தி மேம். மேம் சொல்லுங்கள், உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ப்ரொஃபஷ்னல் செல்லுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக் டைமிங், அது பெரிய விஷயம். அவர் சொன்ன மாதிரி நேற்றுக்கு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், பட் கரெக்டாக ஆன் த டாட் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பெண்களுக்கும் கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக் டைமிங்கில் பாதுகாப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன். இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். கட்டாயம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தான் ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் பின்னாடியே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த சம்பவம் நடந்துட்டு அந்த சம்பவத்துக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு ஃபஸ்ட்டு இல்லை. 2வது அதுக்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் சரியாக நடக்கலை. 3வது அந்த பொண்ணுக்கே லெக்சர் கொடுக்குறாங்க. உனக்கு லெக்சர் கொடுக்கணுன்னா நீ போலீஸில் வேலை செய்ய தேவையில்லை, போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் லெக்சரராகவோ சைக்காலஜி ப்ரொஃபஸராகவோ போகலாம். ஆனால் நீ ஏமா இந்த டைமில் வெளியே யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற அக்ராஸ் தமிழ்நாடு நான் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு பெண்கள் மேலேயே திருப்புறாங்க. நீங்கள் ஏன் ராத்திரி 8 மணிக்கு மேலே வெளியே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஏன் யார் கூடயோ போய் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு வெளியே சுற்றணுங்கிற ஆசை? திஸ் இஸ் நாட் த மைண்ட் செட். இப்படி இருந்தால் அப்புறம் ஒரு பெண் ஆண்ட ஒரு நாடு இது தமிழ்நாடு. அண்ட் லெட்டஸ் சே மேடம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது பெண்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பாதுகாப்பு இருந்தது தமிழ்நாட்டில், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இன்றைக்கி போயிட்டுருக்கிற சூழலை பார்த்தா பெண்கள் மட்டும் இல்லை, நான் சமீபத்தில் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் திருநங்கைகள் ஜாஸ்தி, டி நகரில், அவங்களுக்குமே பாதுகாப்பு பெருசாக இல்லை. அதாவது அவங்க அவங்க வயிற்று பொழப்புக்காக எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. பட் ஹேவிங் செட் தட், ஒரு ரோடில் நிற்கும்போது ஒரு போலீஸ் அவங்கக்கிட்ட பேசுகிற விதம், நடந்துக்கிற விதமே ரொம்ப கொச்சையாக இருக்குது. எல்லாமே ரொம்ப க்ரூடாக இருக்குது. இப்போது சமீபத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா நேற்றுக்கு நம்மளுடைய யூத் விங் பிரசிடெண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு நியூஸ் 18
டிபேட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தால் கூண்டாஸ் மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு சினிமாவில் நடக்கிறதெல்லாம் நேரடியாக நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். லைட் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் எல்லோரும் வெளியே போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அடிதடி நடந்திருக்கு. இந்த அளவுக்கு பயம் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணாக எனக்கு நடமாட பயப்படுறேன். ஒரு ஜோக்கே இருக்குது. இப்போல்லாம் ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான்னா அவள் முதல்ல பண்ணுறது அவளுடைய வாட்ஸ்அப் லொக்கேஷன், லைவ் லொக்கேஷனை ஒரு 18 கசினுக்கு அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாக்கே சொல்கிறா. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து லைவ் லொக்கேஷனை யாராச்சும் ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் எங்கே எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கேவலமான சூழலில் தான் தமிழ்நாடு இருக்குது. எனக்கு அது சொல்லிக்கிறதுல எந்த பயமும் கிடையாது. பட் இது இப்படியே நீடித்து போயிட்டே இருக்குன்னா தெர் இஸ் ஃபஸ்ட்டு ஜனநாயகம்னு ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி பேசவே பயமாக இருக்குது இப்போதைக்கு. எந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது சொல்லணும். ஜனநாயகன் இன் இல்ல இம் இம் ரைட். பார்த்துக்கோங்க, இன் இல்லை இம். அதனால ஜனநாயகம் பற்றி பேசுகிறோம். ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிஜமாகவே தமிழ்நாட்டில் இட்ஸ் பிகமிங், அந்த காலத்தில் பீகாரில் இருந்த ஜங்கிள் ராஜை நான் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம். சரி, ஒரே ஒரு வார்த்தையில் திராவிட மாடலில் பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னா ஒரு வார்த்தையில் சம்மரி பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? கேவலம். ஓகே ஓகே, இந்த போல்ட்னஸ் தான் மதுவந்தி மேமுடைய இந்த ட்ரேட்மார்க். ஸோ அதுக்காக தான் அதை கேட்டோம். எனிவே மேம், அவங்க தொட்ட ஒரு இடத்துலேருந்து இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கீங்க. கோயம்புத்தூர் இன்சிடென்ட் அவங்க கோட் பண்ணதுனால இங்கே இருக்கக்கூடிய கோவை மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். சென்னையில் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்த பொழுது குற்றவாளி யார் அப்படிங்கிறத வந்து இமீடியட்டாக அனைத்து ஊடகங்களுக்கும் அந்த நபருடைய முகம் என்பது காட்டப்பட்டுச்சு. ஓகே, இன்று வரை இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட நபர்கள் விக்டிமை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஆனால் இதில் அக்யூஸ்ட் யாருங்கிறது இன்று வரை முகம் காட்டப்படவில்லை. அதற்கு இப்போதைய கோவை கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, பரேடு ஒன்று நடத்துவோம், ஸோ பிறல் சாட்சியாக மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொன்னார். பட் இன்று வரை அவங்களோட பெயர்கள் மட்டும்தான் வந்திருக்கு. பொதுவெளியில் அந்த குற்றவாளிகளுடைய முகங்கள் வரவே இல்லை. யார் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று காவல்துறை கைது செய்தார்களோ அவங்களுடைய முகம் வரவே இல்லை. இதை மற்ற கட்சிகளும், பாஜக உட்பட எந்த ஒரு கட்சியுமே இதை ஒரு விவாத பொருளாகவும் மாற்றவில்லை. உண்மையாகவே கைது செய்யப்பட்டவர்கள் அந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களா? ஏன்னா அவங்க அதே நாளில் வேறொரு கொலையும் செய்ததாகவும் ஒரு நியூஸ் ஆர்டிகல் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கூடுதலாக உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் செல் வழியாக இந்த ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து ஐ வாஸ் அ லிட்டில் ஸ்கெப்டிக்கல். ஏன்னா எவ்வளோ ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸ்க்கு தெல் பி ஓப்பன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருந்தது. பட் யூ ஹேவ் ப்ரூவ் மீ ராங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஓவர் ஹியர் அண்ட் ஸ்டேயிங் ஃபார் சச் அ லாங் டியூரேஷன். அண்ட் செகண்ட் திங் வந்து கோயம்புத்தூர் இஷ்யூ பற்றி இப்போது கேட்டதுனால, law and order அப்படின்றது வந்து it is a state subject and it is a very personal to the police அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் it is to the discrepancy and the discretion of the police to decide எந்த மாதிரி ஃபேக்ட்ஸை வெளியிடணும், எது வெளியிடக்கூடாது அப்படின்ற ஃபைனல் authority is with the police and the investigating officer. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் போலீஸ் எங்கே நமக்கு ஒரு பெரிய டவுட் இந்த போலீஸ் ஸ்ட்ரக்சரிங் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அலார்மிங் டெத் மர்டர்ஸ் விச் ஆர் பீங் டன். ஸோ வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாதது தான் இப்போ ஒரு பெரிய கவலையாக இருக்கே தவிர, பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் லீகல் பாயிண்ட். ஸோ லீகலி வந்து ஏன் போலீஸ்காரங்க அவங்க பேரை வந்து இல்லை வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃபை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் அ ரைட் டு கமாண்ட் த போலீஸ் நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது. பட் மை பாயிண்ட் இஸ், சரி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலை, பட் ஹவு மச் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் கிவிங் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி. ஸோ தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்கோ கேசஸ், குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் ஹேஸ் ரெய்ஸ்ட் ஃபினாமினலி. அதே மாதிரி விமென் கிரைம்ஸ் ஹேஸ் ரெய்ஸ்ட் ஃபினாமினலி. அதை விடுங்க, இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸில் இதுக்கு முன்னாடி வந்து விமென் ஹராஸ்மெண்ட் இல்லை டிஸ்ரிகார்ட் டு விமென் எல்லாமே பேக் ஸ்டேஜில் இருந்த ஒரு காலம் போய் பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸில் ஒரு பெண்ணை பற்றி கொச்சையாக தலைக்குறவாக பேசுகிற தலைவர்கள் நம்ம நாட்டில் இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாட்டில் இருந்த சென்சிட்டிவிட்டி டு விமென்,
We are talking about ஏன் வந்து police is not transparent. Where is the government transparent? Very very unfortunate. நீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் கஸ்டடியல் டெத் அப்படின்றதுக்கு இனி வரைக்கும் நமக்கு பதில் கிடையாது. பட் எத்தனை குழந்தைகள் வந்து ரேப் ஆயிட்டு அதை they are not registering the case என்ற டேட்டா கூட நம்மக்கிட்ட கிடையாது. And எல்லாத்தையும் சுற்றி முற்றி போனால் they come back to the same format that the center is not helping the state to perform its own activity, which is a I don't know எப்படி அது ஒரு ரீசனாக இருக்க முடியும் in law and order அப்படின்றதுல நமக்கு தெளிவு தெரியல. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் லாயராக இருக்கிறதுனால நம்ம ஜுடிஷியரிக்கு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க. இஃப் த ஜட்ஜ் இஸ் நியூட்ரல், எந்த விதத்தில் ஜட்ஜு நியூட்ரல்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் ஜட்ஜு நியூட்ரல், அவங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வந்தால் ஜட்ஜு நாட் நியூட்ரல். ஸோ ஜட்ஜு அவங்களுக்கு பாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா எந்த அளவு வரைக்கும் இவங்க போகிறாங்க அப்படின்றது இந்த இம்பீச்மெண்ட் அப்படின்றது ஐ வுட் சே இட் ஆன் ரெக்கார்ட், இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அண்ட் இட் இஸ் அ ஷேம் that you are doing to the judiciary. This is not acceptable. அதாவது நாளைக்கு உங்களுக்கு தேவையான வழக்குக்கு உங்களுக்கு தேவையான தீர்ப்பு கிடைக்கலனா impeachment அப்படின்றது ஒரு process அப்படின்றத நீங்க மக்களுக்கு எடுத்து காட்டுறீங்க. It is a very very humiliating example. Great. So மேம் தொட்ட அந்த இடத்துலேருந்தே நான் பிஆர்எஸ் கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது, நிறைய லாக்அப் டெத் நடக்குது. நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவே பார்க்குறோம். என்னென்னா 2016 2021 வரைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களால் மிக பெரிதாக பேசப்படுது, தொடர்ச்சியான விவாதங்களாக முன்னெடுக்கப்பட்டது. ஒரு பேனர் விழுந்து சென்னையில் வந்து ஒரு ஐடி ஊழியர் இறந்து போனாங்க. ஒரு வாரம் அதை வச்சு அனைத்து ஊடகங்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பட் இப்போ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கடந்து போகிறாங்க. நீங்கள் நிறைய ஊடகங்கள்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசுகிறதுனால கேட்குறேன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்வி ஃபெயிலிங், நான் சொல்கிறது ஆர்வினா நான் சொல்கிறது ஏடிஎம்கேவோட சேர்த்து என்டிஏவாகவே சொல்கிறேன். அஸ் ஏ பார்ட்டி ஆர்வி ஃபெயிலிங் டு பில்ட் நரேட்டிவ்ஸ்? இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக, அதாவது அவங்க வேலை பார்க்கறது வேணால் அதானிக்கு, அம்பானிக்கு, வைகுண்டராஜனுக்கு, பாரிவேந்தருக்கு வேலை பார்த்தாலும் சம்பளம் வாங்கிட்டு விசுவாசம் காட்டுறது என்னவோ அறிவாலயத்துக்கு தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களிடம் வருகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்லை, ஹிஸ்டாரிக்கலி டிஎம்கே வளர்ந்ததே மீடியா சப்போர்ட்டில் நமக்கு எல்லாருமே தெரியும். அது தினத்தந்தி பேப்பர் மூலமாகவும் 1950s 60s அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்லையுமே என்றைக்குமே டிஎம்கேக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லைனில் தான் என்றைக்குமே மீடியா இருந்திருக்கு. ஸோ அதனால் மீடியா வந்து ஒரு மாறுதலாக ஒரு போக்கு எடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க மாற்று செயல்பாடு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே தப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் ப்ரோ டிஎம்கே. அது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். இன்றைக்கி எப்படி மீடியா எப்படி செயல்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் தெரியும். லிட்டரலி எந்த ஒரு ஸ்டாண்டலோன் மீடியா நியூஸ் சேனலுமே ப்ராஃபிட்டபுளாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா மற்ற என்டர்டெயின்மெண்ட் சோர்ஸஸ்லேருந்து ப்ராஃபிட் வரலாம். அதர்வைஸ் ஸ்டாண்டலோன் நியூஸ் சேனலுக்கு தே ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் மீடியாவை வந்து ப்ளேம் பண்ணுறது கரெக்ட். அட் த சேம் டைம் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் பெட்டர். அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கு. நம்ம பேசுகிற எல்லா இஷ்யூஸுமே இன்றைக்கி மக்கள்கிட்ட போயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சோஷியல் மீடியா தான். அது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோவை இஷ்யூவாக இருக்கட்டும், லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி பல விஷயங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே பொதுமக்கள்கிட்ட போயிருக்கிறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. அது சோஷியல் மீடியாவில் வந்த ப்ரெஷர்லேருந்து மீடியா பிக்ட் அப் நரேட்டிவ்ஸ் தானே தவிர, ஸோ அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தான். வி ஷுட் லுக் அட் சொல்யூஷன்ஸ் rather than just complaining. கிரேட். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் சோஷியல் மீடியான்னு சொன்னதுனால இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை தொட்டுட்டோம், விமன் சேஃப்டி அண்ட் லா அண்ட் ஆர்டர். கூடுதலாக அந்த ஃபினான்ஸ் பற்றி பேசணும். முதலாக சோஷியல் மீடியா மூலமாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஒரு சிட்டிங் நிதி அமைச்சர், ஓகே, 2 வாட்ச் கட்டியிருப்பார், டபுள் வாட்ச் டக்லஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் செல்லமாக அவரை கூப்பிடுவோம். ஒரு வாட்சில் எதிர்காலத்தையும் ஒரு வாட்சில் கடந்த காலத்தையும் பார்க்கக்கூடிய திறனை ஒருங்கே பெற்றவர். தான் வேலை பார்த்த அனைத்து நிறுவனங்களையும் திவாலாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். பிடிஆர் வந்து அவருடைய ஒரு ஆடியோ சோஷியல் மீடியா மூலமாக தான் பிக்கப் ஆச்சு. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி சம்பாரிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு அவர் பேசினார். அந்த ஆடியோ வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 வருஷத்தில், அதாவது ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எத்தனை ஆயிரம் கோடிகள் ஒருவேளை பிடிஆர் இப்போ பேசியிருந்தாருன்னா அந்த ஆடியோவில் வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. நிதி மேலாண்மையில் இந்த அரசு சறுக்கிய இடங்கள் அல்லது நிதி மேலாண்மையை எவ்வளோ மோசமாக கையாண்டிருக்காங்க? இல்லை, பல விஷயங்களில் வந்து அவங்க சறுக்கியிருக்காங்க. ஜென்ரலி இந்த திராவிடியன் மாடல் நம்ம நீங்கள் சொன்னதுனால, முன்னாடியே சொன்னதுனால, ஐ திங்க் when it comes to finance, அந்த திராவிடியன் மாடலே ஒரு அரகண்ட் மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு மார்ஸ்லேருந்து நம்ம வந்த மாதிரியும், இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோ இல்லாட்டி இந்த மாடலுக்கு அட்வைஸ் பண்ணுற அட்வைசர்ஸோ அவங்களாம் வந்து வேறு கிரகத்துலேயும் வந்தவங்களோ, இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்லலாம் வந்து வேறு இடத்துல
இங்கே பூமியிலேருந்து வந்தவங்க மாதிரியும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அரகன்ஸில் தான் இவங்க வந்து பில்டப் பண்ணி ஒரு பில்டப் மாடல் தான், வடிவம் சொல்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ண மாடல், பேட்சப் மாடல் தான். திராவிடன் மாடல் வந்து டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா இவங்களோட முக்கியமான விஷயமே ஒரு விளம்பரத்தில் நோக்கி தான் போயிருக்கு, ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டில் தான் போயிருக்கே தவிர ரியலாக பார்த்தோன்னா இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்லேயாக இருக்கட்டும், இல்லாட்டி இவங்களோட மக்கள் நலத்துக்கான வெல்ஃபேர் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹெட்லைன்ஸில் போயிடுச்சு. ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இவங்க செலவு பண்ணாமல் பாப்புலிசம்லேயும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்லேயும் இவங்களோட ரெகுலர் அவுட்லே வந்து சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ்லையும், இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக தெரியும் இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் போராட்டம்லாம் போய் அதுலேயும் ஒரு உண்மையை சொல்லாமல், உண்மைத்தன்மையை சொல்லாமல் ஒரு கவரப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயும் மக்களை ஏமாற்றி, ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஒரு பியோர் ஒரு ஃபோக்கஸ்டு கவர்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நிறையா செலவு பண்ணுவாங்க. பாரோயிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு தெரியும். 1,13,000 crores-லேருந்து 1,50,000 crores தாண்டிடுச்சு நம்ம பார்க்குறோம். அதில் உங்களுக்கு என்ன கவலைன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் வந்து இந்த நாட்டோட பொருளாதார புலி. ஹோப் யூ நோ அந்த பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ கடன் இருந்தால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் தமிழ்நாடு மேலே கடன் இருக்கிறது நம்ம மேலே கடன் இருக்கிறது தான். அல்டிமேட்லி இட் இஸ் கோன் டு கம் இன் ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் டாக்ஸஸ், வேரியஸ் டியூட்டிஸ். இதுதான் நமக்கு வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசாங்கம் எந்த மாதிரி விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணி வந்தாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க. இப்போ பால் விலை குறைப்போம்னாங்க, பால் விலை ஏறிட்டு தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு சைடில் பஸ் கட்டணம் விடியல் பயணம் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க, ஆனால் பஸ் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பேருந்துகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரி லாஸஸில் இருக்குன்னு நமக்கு தெரியும். மந்த்லி பவர் பில் கொடுப்பேன்னு சொன்னாங்க. டான்ஜெட்கோ இஸ் அட் த லோவஸ்ட். 2006 பீப்புள் வில் நாட் பிலீவ் 2006 வரைக்கும் டான்ஜெட்கோ ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் என்டர்பிரைஸாக இருந்துச்சு. இன்றைக்கி டான்ஜெட்கோ அவ்வளோ லட்சம் கோடி லாஸஸில் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கு வந்து 3 rupees 2 rupees குறைப்பேன்னாங்க, குறைக்கல. அதே மாதிரி 100 rupees கேஸ் சப்சிடி கொடுப்பேன்னாங்க, கொடுக்கல. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போல் ப்ராமிசஸ். இவங்க இதை பண்ணாங்கன்னா மக்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் இருக்கும், அதனால் இவங்களுக்கு ஓட்டே விழும். ஆனால் எது நேரடியாக இவங்களுக்கு ஓட்டு கொடுக்குமோ அதைவே இவங்களால் நிறைவேற்ற முடியல. அவ்வளோ டயர் ஸ்டேட்ஸில் ஃபினான்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது. முக்கியமான விஷயம், விடியல் பயணம் இவங்க 1000 ரூபா கொடுக்கறது பெண்கள் கேட்கல. நீங்கள் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களே அது கோவத்தில் இருக்காங்க. நாங்கள் இது கேட்கவே இல்லை, எங்களோட தன்மான பிரச்சனையாக இருக்குது. பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆண்கள் இவங்களை வந்து ஓசியில் வரேன்னு சொல்கிறாங்க, மினிஸ்டர்ஸே ஓசியில் வரேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களே அதை கேட்கல, அவங்களே அதை ஒரு தன்மான பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது மற்ற குரூப்ஸையும் ஹர்ட் பண்ணியிருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இது ஹர்ட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு இது வருமானத்தில் பெரிய அடி. ஷேர் ஆட்டோ டிரைவர்ஸ் இது வருமானத்தில் பெரிய அடி. ஸோ இது ஒரு பிளானிங்கே இல்லாமல் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுத்தா நமக்கு வந்து வந்துடும் அப்படின்னு. ஆனால் அவங்க அது கேட்கவே இல்லை. அவங்க அதனால் பாதிக்க தான் பட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு மத்திய அரசாங்க திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள், பாதிக்கப்பட்டிருக்காங்க, தன்மான பிரச்சனை வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தன்மானத்தை காப்பாற்ற தான் பட்டிருக்கு. அது வந்து டாய்லெட்ஸாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் சைடே அதில் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும், அது வந்து நம்மளால் சொல்லக்கூட முடியாது மைக்கில். உங்களுக்கும் உனக்கும் 1000, உங்கள் அம்மாளுக்கும் 1000 ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு. ஓசியில் வந்துன்னு இன்னொரு மினிஸ்டர் பஸ்ஸு இது விடியல் பயணத்துக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ இந்த பொங்கல் பரிசு வாங்கினோன்னே யார் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஏதோ இவங்க ஒரு ஜமீன்தார், இவங்க வந்து சேர் மேலே போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க சொந்த பாக்கெட்லேயும் காசு எடுத்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு 1000 ரூபா, மக்களுக்கு வந்து 3000 ரூபாய், இது வந்து நான் ஃப்ரீ பஸ் விடுறேன், இந்த மாதிரி இவங்க சொந்த பாக்கெட்லேருந்து கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜமீன்தார முறை. அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு அரகண்ட் மாடல். மக்கள் நலனை மனசில் இல்லவே இல்லாமல் இவங்க எப்படி ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும், நம்மளோட ஒரு ப்ரெஸ்டீஜையும் இதையும் எப்படி காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்குது. அதனால தான் இது ஒரு ஃபெயிலியர் மாடலாகவும் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது இப்போ பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3000 ரூபாய் கொடுக்குறதுங்கிறது வந்து போகிறாங்களா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எங்கேருந்து சொராண்டி. ஏன்னா இப்போ பென்ஷன் ஸ்கீமே பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தையே சொராண்டி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு ஸ்வீட் வேற கொடுத்துட்டு, இப்போ அந்த அரசு ஊழியர்கள்லாம் பார்த்துட்டு டே என்கிட்டேருந்து எடுத்து எனக்கே திருப்பி கொடுத்துட்டு என்னடா பென்ஷன் ஸ்கீம்னு பேசுகிறீங்க, புதிய பென்ஷன் ஸ்கீம்னு தான் இப்போ வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த 3000 ரூபாய் உருட்டு எங்கேருந்து உருட்டு எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன தாட் வந்தது. நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுனீங்க, பெண்களுக்கு போலீஸ் சேர்ந்து பாதுகாப்பு இல்லைன்னு. பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. எம்பி கனிமொழியோடைய ஒரு ஃபங்க்ஷனில் தான் இவங்க ஆளுங்களை பெண் போலீஸ் மேலே கையை வச்சாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்புடைய நிலைமை. மேம், அதை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்னன்னா, அந்த போலீஸாருடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு தூசி இருந்ததாகவும் காக்கி சட்டையில் கரைபடியக்கூடாது என்பதற்காக உடன்பிறப்புகள் செய்த வேலை அது. யாரு அந்த இப்படி பேசுறதுக்காகவே அவங்க நிறைய பேர் வந்து ஊடகத்தில் வேலைக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் இப்போ மீடியால ஊடகங்கள்லாம் பல பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. என்ராம் போய் போட்டோ எடுக்கிறாரு. பழைய ட்ரெண்ட் மேம், இன்னைக்கு அண்டா வரைக்கும் வந்துருச்சு. நீங்க என்ன என்ராம் வந்து போட்டோ எடுக்கிறாரு. இன்னைக்கு காலையில முதல்வர் வந்து ஃபியட் கார்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போனாரா.
இந்த பக்கம் ஃபோட்டோ, அந்த பக்கம் ஃபோட்டோ, 4 ஃபோட்டோ வந்திருக்கு மேம் மீடியால. உங்களுக்கு பாத்தீங்களா தெரியாதா? எல்லாரும்? உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யார் இதை போட்டதுன்னு சொன்னீங்க? யார் போஸ்ட் பண்ணது எது? இந்த போட்டோவை? டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜாவா? ஓகே, நான் கூட என் ராம்ன்ற மாதிரி என் ராமும் தான். ஏன்னா டிஆர்பி ராஜா போஸ்ட் பண்ணுவாருங்க, போட்டோ எடுத்தது என் ராம் தானே. ஓ அப்படியா? நீங்க என்ன, நீங்க ஓகே கரெக்டா மேம், சொல்லணும். நீங்க அந்த தொட்ட அந்த இடத்துல இருந்தே நான் மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓவராலாக நீங்கள் ஒரு அவுட்லைன் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகளில் நடந்த அளவுக்கு லாக்அப் டெத் எப்போவுமே நடக்கல. ஓகே, ஸோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது எப்போதுமே அது ஒரு திமுகவினுடைய துணை அமைப்பாக தான் தமிழ்நாட்டில் செயல்படுது. இங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் திமுகவினுடைய துணை அமைப்பாக தான் செயல்படுறாங்க. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் டெல்லியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து மிஸ்டர் கோவன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. அவர் வந்து என்னென்னா புரட்சி பாடகர், கம்யூனிச புரட்சி பாடகர். எப்போ புரட்சியெல்லாம் அவருக்கு வரும்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக அவருக்கு புரட்சி வந்தது. எதுக்காக அப்படின்னா, வெனிசுலா அதிபரை ட்ரம்ப் கைது பண்ணிட்டாரு. ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம். யாருன்னா கோவன். இதை கேட்டு ட்ரம்ப் பயந்துட்டார். வெனிசுலா அதிபரை ரிலீஸ் பண்ணலாமான்னு. இல்லை மேம், சிரிக்கிறதுக்காக சொல்ல, இப்படியான சூழலில் தான் இங்கே தமிழ்நாடு இருக்குது. நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இங்கு சட்டத்துறை அப்படிங்கிறது தான் ஒரு கடைசி கட்ட நம்பிக்கையாக இருந்தது. இன்றைக்கி சட்டத்துறையில் நீங்கள் ஏற்கனவே கோட் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் கேட்குறேன், இந்த ப்ரொஃபஷனல் செல்ஸில் இந்த 3 டாப்பிக்கில் இல்லாத ஒரு டாபிக், ஆனால் சட்டம் ஒழுங்குங்கிறது அடிப்படையில் அதை நான் கேட்குறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்காக தன்னுடைய உடலையே தீபமாக கருதி எரித்து கொண்டார் பூரணச்சந்திரன். ஓகே, உயிர் தீபமாக தீபம் ஏற்றினார். அதற்கு பிறகும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் தீபத்தூண்ல விளக்கேற்றணும்னு சொன்னதற்கு பிறகு, தீர்ப்புகள் வந்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் பிணம் எரிக்க வேண்டிய இடத்துல தான் பிணத்தை எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வேறு ஒரு மதத்தினுடைய ஒரு உணர்வை இவர்களால் காயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் ஐ திங்க் ஐ ஷுட் சே இட் ஹியர். ஏன்னா நீங்கள் இது நிறைய இடத்துல போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில். நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனலி வி ஆர் அ செக்யூலர் கண்ட்ரிங்க. செக்யூலர் கண்ட்ரினா என்னென்னா, எல்லா மதத்தையும் வந்து ஒரே சமானமாக பார்க்குற ஒரு கான்ஸ்டிடியூஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பல ஆண்டுகளாக, ஒரு 10-15 வருஷமாக மேஜர்லி இந்த டவுன் சவுத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆன்டி ஹிந்துவிசம் தான் செக்யூலரிசம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆன்டி ஹிந்துவிசம் இஸ் நாட் செக்யூலரிசம். ஆன்டி ஹிந்துவிசம் இஸ் நாட் இன்டெலெக்சுவாலிட்டி. ஆன்டி ஹிந்துவிசம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் நியூட்ராலிட்டி. ஸோ இப்போது செக்யூலர்னு நம்ம பேசும்போது எல்லா மதத்துக்கும் நம்ம ஈக்குவலான ஒரு பொசிஷனிங் கொடுக்கணும் அப்படின்றது தான் செக்யூலரிசம். வெரி அன்ஃபார்ச்சுனேட், இதை என்னையே பேச வச்சுட்டாங்க. ஏன்னா நான் வந்து முஸ்லீம், ஐ கோ டு த மாஸ்க், ஐ கோ டு த சர்ச், ஐ கோ டு புத்திஸ்ட் டெம்பிள்ஸ். என்னையே வந்து இல்லை எங்கள் ஹிந்துவர் எதுக்கு நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு என்னையே நீங்கள் யோசிக்க வச்சிட்டிங்க. அப்படின்னா என்ன மாதிரி செக்யூலர் ஃபீலிங் இல்லாத எத்தனையோ ஹிந்துக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இட் வில் பி அ வெரி டீப் ஹர்ட் இது. செகண்ட்லி ஸ்பீக்கிங், எந்த ரிலீஜியஸ் மீட்டிங் இல்லை எந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுங்க, 144 எதுலங்க போட்டிருக்காங்க? ஐ வாஸ் அமேஸ்ட். 144 ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு, விச் இஸ் அ மினிமம் ரைட் ஆஸ் அ ஹிந்து ஃபார் மீ டு ப்ராக்டிஸ் மை ஓன் ரைட். அதுக்கு ஒரு 144 போட வேண்டிய அவசியம் என்ன? And similarly, immediately after that, ஒரு 2 வாரத்தில் there was a Muslim program in the same என்னது சிக்கிந்தர் மலை, இப்போ அது குன்றத்தூரா சிக்கிந்தர் மலை, அது ஒரு பெரிய குழப்பம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வெளியில் என்ன மாதிரி வெளியில் போனால் கூட, பிகாஸ் ஐ ப்ராக்டிஸ் இன் சுப்ரீம் கோர்ட், நாங்கள் டெல்லியில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. பட் மை ஓட்டிங் ரைட் இஸ் ஸ்டில் இன் தமிழ்நாடுங்க. நான் இனிக்கும் தமிழ்நாடுக்கு வந்து தான் என் ஓட்டு போட்டு போகிறேன். 16 வருஷமாக டெல்லியில் இருந்தாலும் ஐ ஓன் மை ரைட்ஸ் ஹியர். ஸோ ஒருத்தங்களுக்கும் இந்த மாதிரி வெளியில் பார்க்குறவங்களுக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. ஏன் வருத்தமாக இருக்குன்னா, இதை வந்து வெளியில் இருக்கிற எங்களுக்கு புரியுது, உரைக்குது, கொஞ்சம் உப்பு நிறைய சேர்த்துக்கிறோமான்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம ஆட்களே, இட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் டிஸ்கிரிபன்சிங்க. நம்மளோட ரிலிஜியன் ஃபாலோ பண்ணுறவங்களே, தே பிலீவ் பீயிங் நியூட்ரல் இஸ் ரைட். கரெக்டுங்க, பீயிங் நியூட்ரல் அண்ட் செக்யுலர் இஸ் ரைட். பட் பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் ஓன் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இஸ் யோர் மினிமல் ரைட். I understand constitutionally minorities are protected. Constitutionally ஒரு மைனாரிட்டிஸ்க்கு நீங்கள் போய் யூ கேன் நாட், அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோ இல்லை அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ அவங்க வந்து வழிபடுற ஸ்தலத்துலையோ யூ கான் கோ அண்ட் கிவ் them any trouble because constitutionally they are protected. Does that mean majorities are not constitutionally protected? மெஜாரிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் கிடையாதா?
See, we have been secular right from the inception. நீங்க தேவையில்லாம இந்த மத கலவரத்தை உள்ள கொண்டு வந்து எங்களை பிரிக்கணும்ன்ற நம்பிக்கையில உங்களை நீங்க தான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறீங்க. See, technically the point is that see, I don't belong to any political party, but as a third person when I stand and see it from Delhi, it hurts. But I strongly request you to join a political party. We need BJP, faces like BJP. you. We need faces I'm like you. I'm making the name of the party also very clear. Please don't go and join இல்ல any party அதனால that தான் says I'm making it, ஜனநாயகம். because people may think oh she's coming and being so vocal because she belongs to a political party. கிடையவே கிடையாதுங்க. I don't belong to any political party. I'm just a citizen like anybody else whose blood fumes. இதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. Because எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்பிக்கை நீங்க இப்படி கொச்சப்படுத்துறீங்க? And you know you go to every other religious place. I see the honorable chief minister going to every other religious place. அதாவது ஒரு இஸ்லாமியரோட ஒரு ஏதாவது ஒரு திருவிழா ஃபெஸ்டிவல் அப்படின்னா நீங்க வந்து வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்தவருக்கு வாழ்த்து சொல்றீங்க, எங்களுக்கு எங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம் உங்களுக்கு? அதுதான் right said. See, my only request for everybody, though it is out of this question, ப்ளீஸ் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு சுதந்திரத்தை நமக்கு வந்து டெமோக்ரஸி கையில் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் தான் பெருசாக இருக்கணுன்ற நம்பிக்கையில் நம்ம கையில் அந்த ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுரிமையை கையை வச்சுக்கிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு 37% ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓட்டிங் ஹஸ் கான் ஆன் சோஷியல் மீடியானா நம்ம படிச்சு என்ன படிக்காம என்னங்க? எதுக்கு படிப்பு? நமக்கு தான் சோஷியல் மீடியா இருக்கே கையில். மேம் நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசினதை உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்து இணைய வழியாக பார்க்குறாங்க. மற்ற ஊர்களுக்கு நீங்கள் சொல்கிறது 200% பொருந்தும். ஆனால் வெறும் வியர்வையை சிந்தி கட்சியை வளர்க்கல, ரத்தத்தை சிந்தி கட்சியை வளர்த்த இந்த கோவை மண் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் நிற்கும், நின்று இருக்கு, இனிமேலும் நிற்கும். அதில் மட்டும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஓவர் டு பிஆர்எஸ். So 2-3 things. How this is tied also. நம்ம வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்க்கும்போதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போதும் சரி, இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க டாம் பண்ணிப்பாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ வாங்கிட்டோம் அவ்வளோ வாங்கிட்டோன்னு. அதில் பேசிக்லி வி நோ லாட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வரதாக இருக்கட்டும். ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு ஹாஸ் அ ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ். டவுன் சவுத், டீப் சவுத். ஸோ உங்களுக்கு வந்து அட்டாக்ஸ் ஃப்ரம் த பார்டர்ஸ், இந்த சைட் சைனா, பாகிஸ்தான் அக்ரெஷன்லாம் இல்லாதுக்கும் போது சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரும். ஸோ அந்த அட்வான்டேஜ் தமிழ்நாடுக்கு இருந்திருக்கு. தமிழ்நாடு அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹேவ் அ போர்ட் அட்வான்டேஜ் ஜாகிரபிக்கலி. மற்ற ஸ்டேட்ஸுக்கு, ஹார்ட்லேண்ட் ஸ்டேட்ஸுக்கு, இன்டர்லாக் ஸ்டேட்ஸுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ தமிழ்நாடு அண்ட் அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் நேச்சுரலாக டெவலப் ஆகிறதுக்கான ரீசன் அதுவும் இருக்குது. வி நோ தட் ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராலேயும் செகண்ட் தமிழ்நாடுலேயும் தான் அன்றைக்கி இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே வந்தது. அதே மாதிரி பிரசிடென்சி காலேஜஸ் பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ண எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு கல்கட்டாவில், செகண்ட் மெட்ராஸில். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ், ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் தமிழ்நாடுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த பேஸில் தான் பின்னாடி அது காங்கிரஸ் ரூல், காமராஜ் ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியிலையும் சரி, அதெல்லாம் நடந்து தான். டிஎம்கே ஹஸ் ரூல் ஃபார் லெஸ் தென் 25 இயர்ஸ், 75 இயர்ஸில் 20 இயர்ஸ் காங்கிரஸ் ரூல் இருந்திருக்கு, 31 இயர்ஸ் ஏடிஎம்கே ரூல் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த கட்சிகள். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு குவாசை ஒரு செட்டப்பில் காங்கிரஸ் ரூல் இருந்திருக்கு. ஸோ இந்த பேஸ்மெண்ட்லாம் அவங்களே அப்போவே போட்டுட்டாங்க. ஸோ அது மேலே இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறத வந்து இவங்க டோட்டலி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, விமென் சேஃப்டி அண்ட் லா அண்ட் ஆர்டர். இதுதான் ஒரு அரசாங்கத்தோட, எஸ்பெஷலி ஒரு மாநில அரசாங்கத்தோட, ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஸ் வித் த ஸ்டேட், சென்டர் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு துயர சம்பவமோ இல்லாட்டி ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு கற்பழிப்போ நடந்ததுனா உடனே மோடி போனாரா, மோடி போலியான்னு கேட்போம். ஆனால் அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ஒரு ஆப்போசிஷன் ரூல் ஸ்டேட்டாக இருக்கும். அதனாலும் அந்த மாநில சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அது ஒரு வேங்க வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஹூச் ட்ராஜடியாக இருக்கும், இங்கே ஸ்டாலின் போலன்னு யாருமே கேள்வி கேட்கல. இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஏன் போலன்னு யாருமே கேள்வி கேட்கல. ஒரு ஸ்டேட்டோட பிரதான கடமை சட்டம் ஒழுங்காக பாதுகாக்குது. இதுக்கு தான் அந்த அரசாங்கத்தை எலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் டோட்டலாக ஃபெயிலியர் ஆன மாதிரி ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி பல விஷயங்களில் வந்து குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. குற்றங்கள் பதிவு செய்யப்பட மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது நிறைய பேர்கிட்ட இருந்து. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம என்சிஆர்பி டேட்டாவில் வந்து கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாமல் பஞ்சாயத்து பண்ணுறாங்கிற கேசஸ் இருக்குது. பாக்ஸ்கோ கேசஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பகுதியில் முதியவர்களுக்கான குற்றம் வந்து இந்த பகுதியில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸாகவே நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னா யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூபியும் பீகாரும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளோ கேவலமான சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு. அதனால் ஏன் அவங்களுக்கு வளர்ச்சி அடையாமல் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி யூபி எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதோட பேஸ் சட்டம் ஒழுங்கை வந்து யோகி அவர்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அதே தான் நீங்கள் நார்த் ஈஸ்ட்லேயும் பார்க்குறோம்.
பீஸ் வந்த உடனே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்க்குறோம், பீஸ் வந்த உடனே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, டூரிசம் பிக் ஆகுது. எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்லாயிருக்கும், மக்களுக்கும் அவளுடைய ஜாப்ஸ்க்கும் ஒரு ஓப்பனிங் நல்லா கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடுல எங்கே நம்ம இருந்தோம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்? இப்போ வந்து ஹரியானா மாதிரி ஸ்டேட் ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிலேயே இருக்கட்டும், இல்லாட்டி யூபியோ ஹரியானாவும் தமிழ்நாடுக்கு நியராக இருக்காங்க, இல்லாட்டி ஓவர்டேக்கும் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவோட நம்ம என்றைக்குமே கம்பேர் பண்ணி போடுவோம். ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் தன்னோட ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்கில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி 25th 26th கம்பேர் பண்ணிப்பாங்க. இங்கே என்றைக்குமே தமிழ்நாடுல குஜராத்தோடையோ மகாராஷ்டிராவோடையோ கர்நாடகாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கம்பேரிசனே நடக்காது. ஏன் இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 50 வருஷமாக காங்கிரஸ் ரூலில் இருந்தாங்க, 10 வருஷமாக முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் வாழ்ந்தாங்க. இப்போ தான் பிஜேபி ஆட்சி அங்கே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு இப்போ கம்பேர் பண்ணாதீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு கம்பேர் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ இந்த நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இவங்க கண்ட்ரோல் எடுத்து செட் பண்ணுற நரேட்டிவ்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறது, இவர்கள் வந்து பாஸ்ட்டை பற்றி இவங்களுக்கு எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது, ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருந்திருக்கு, அதனால ஸ்டேட் ப்ராஸ்பர் ஆகிருக்குங்கிறத மறைக்கிறது, காங்கிரஸ் ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிஸோட பங்களிப்பு என்ன இருந்திருக்கு அதை மறைக்கிறது, இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க ஏதோ ஒரு 4 வருஷத்தில் பெருசாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் இவங்க திராவிட மாடலுங்கிறாங்க? ஏன் திமுக மாடல்னு சொல்லக்கூடாது? ஏன் கருணாநிதி மாடல்னு சொல்லக்கூடாது? மோடி மாடல்னு சொல்றது யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, காமராஜ் ஆட்சி கொடுப்போங்கிறதுல யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திராவிட மாடல்னு சொன்னா இட் இஸ் சவுத் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் தான் திராவிடம் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தைரியமா கருணாநிதி ஆட்சி அவங்களோட ஆட்சி கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. சொல்லி ஓட்டு கேட்டால் ஓட்டு வராதுன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சட்டம் ஒழுங்கு வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ அது அந்த ஆட்சிக்கே அது ஒரு எக்ஸாம்பிளே அதுதான். ஸோ இவங்க பேசிக் இது என்ன சம்மரைஸ் என்ன பண்ணணும்னா, சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பும் சரி செய்யாத வரைக்கும் தமிழ்நாடு தொழில் துறையிலையோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லையோ இல்லாட்டி நாளைக்கு ஜாப்ஸ்லையோ இல்லாட்டி எஜுகேஷனில் கூட முன்னேறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டாக்னேஷன், சேச்சுரேஷன் வந்துடும். இருக்கிறத வச்சு ஒப்பத்திட்டு இருக்கோமே தவிர மற்ற ஸ்டேட்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடு பின்தங்கிய ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான அபாயம் இருக்குது இந்த அரசாங்கம் மீண்டும் வந்தால். ஆனால் தமிழக மக்கள் வந்து எல்லா தடவையும் ஒரு தடவை தான் தப்பு செய்வாங்க. அதனால தான் திமுக வந்து அதிமுக தோன்றதுலேயே திருப்பி எலெக்டே ஆனது கிடையாது, ரீஎலெக்டே திமுகவை பண்ணதில்லை. அதே மாதிரி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க 2021, 2026 அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அந்த ஸ்டைல் எல்லாமே இது இந்த படையப்பாளர் ரஜினி சொல்ற மாதிரி ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு அந்த லுக் முதற்கொண்டு அப்படியே இருக்கு. டு கன்க்ளூட் மது, அதாவது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. உங்களை நான் வந்து டிபேட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னு? 15,000 கோடி வந்ததுன்னு அந்த கம்பெனிக்கே தெரியாமல் வந்திருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னாங்க. எப்படி வரலன்னு நீங்கள் சொல்லலாம்? என்னங்க அவர் சொல்கிறது தப்பு இல்லை மேம். அது மட்டுமா, இன்வெஸ்டர்ஸ் முதல் தடவை இங்கே வந்து கம்பெனிஸ் திறந்தாங்க. ஜூனியர் குப்பனால இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்ல வந்தாங்க. எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்ஸ். கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் ஆல்ரெடி சென்னையில் இருக்கு, இல்லாட்டி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கு. அந்த கம்பெனிஸ்க்கு இங்கே போகாமல் ஸ்பெயின் போயும், ஜப்பான் போயும், யூஎஸ் போயும். நாங்கள் ஜப்பான் போவோம், நாங்கள் சைக்கிள் ஓட்டுவோம், நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், டைட்டானிக் மாதிரி போஸ் கொடுப்போம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுங்க. திராவிட மாடல்னா நாங்கள் குடிச்சு சாவோம், பொண்டாட்டிங்க போய் 10 லட்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அது முக்கியமாக 1000 ரூபாய் கொடுக்கறது முக்கியமாக, 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறது முக்கியமாக? நீங்கள் திராவிடன் மாடல்னா அதுதான் திராவிடியன் மாடல். நாங்கள் குடிச்சிட்டு சாவோம், 10 லட்சம் பொண்டாட்டிங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க, அது திராவிடியன் மாடல். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பாத்தியம், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கோலோச்சு நிற்குதுன்னா ஒரு மாநிலத்தில் டாஸ்மாக். எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு மாநிலமே ஒரு டாஸ்மாக் நடத்த? ஒரே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்பெக்டாகுலராக பர்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சீரழிச்சிட்டாங்க. இல்ல, மக்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இதுக்கு கை தட்டணுமா வேணாமா, டாஸ்மாக்ல இவ்வளவு தெரியலையே புரியலையேங்கிறீங்களா? இல்ல நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும். அவங்க சொன்ன பாயிண்ட்லேருந்து எனக்கு ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, சட்ட ஒழுங்கு எஸ்பெஷலி திருப்பரங்குன்றம். எங்கேயாவது நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்ஆர்என்சி ஃபண்டுலேருந்தே லாயருக்கு செலவு பண்ணி ஹெச்ஆர்என்சியே கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு அப்பீல் போய் அந்த ஃபண்டை இதுக்கு யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு கோயில் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இந்த அதிசயம், அற்புதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் தான் நடக்கும். அதனால் அவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி தயவு செய்து இந்த விரல் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. இதில் அடிக்கடி எதுவும் பற்றாமல் பார்த்துக்கோங்க. இந்த விரல் அடிபட்டுச்சுன்னா இந்த விரல் இருக்கவே இருக்குது. தயவு செய்து அந்த ஓட்டு போடுற நேரத்தில் இந்த இன்ஸ்டாரியில் பார்க்குறத நிறுத்திட்டு, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், அவங்க போடுற ரீலெல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டு உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசாங்கம், குட் கவர்னன்ஸுங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு கம் ஓவர் நைட். பட் ஒரு நல்ல அரசாங்கம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையணும்.
அதுக்கு ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கே வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு உருப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஏடிஎம்கே தலைமையில் நடக்க போகிற அந்த என்டிஏ அவங்க ஆட்சிக்கு வரணுன்ட்டு நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆடியன்ஸில் இருக்கிறவங்க முக்கால்வாசி என்டிஏக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளியே போய் நீங்கள் யார் யார்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி அவங்கள மாற்றுறீங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அவங்க அதுதான் கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் பேசுகிறது முக்கியம் இல்லை, வெளில போய் 4 பேர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுதான் அடுத்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் வேலையாக இருக்கணும். இல்லைன்னா சத்தியமாக எனக்கு தெரியல 2026 நிதி பெருகுதோ இல்லையோ, அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நிதிக்கும் எல்லாம் பெருகிடும். நிதியோ நிதி தான், இந்த நிதி அந்த நிதி, அப்புறம் இன்ப நிதி. அம்மா நான் எங்கே போகிறது, அவ்வளோதான் அவதி. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதுல நிதியோ நிதின்னு போட்டு திமுக மிதியோ மிதின்னு மிதிக்கிறதுல உங்களுக்கு ஒரு எனக்கு அவதிங்க. அதுக்கப்புறம் நன்றி. அண்ட் டு கன்க்ளூட் உங்களோட கருத்துக்கள். இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரிடெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு மினிமல் குவாலிட்டியை வந்து சரியான முறையில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது தான் மேஜர் ரீசனாக இருந்திருக்கும் ஃபார் ஆல் திஸ் டிஸ்கஷன். ஸோ திரும்பவும் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு அவங்க சொன்ன மாதிரி டிவியில் ரீல்ஸில் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு மூவி ஸ்டார்ஸ் வந்து மூவியில் ரியாக்ட் பண்ண மாதிரி வந்து ஆஃப் த மூவி ஸ்க்ரீன்லையும் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கீங்க. நான் அது வேண்டான்னு சொல்லலை. பட் அந்த நம்பிக்கை நீங்கள் அவங்க மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அரசியல் தெளிவு எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் தேவை நமக்கு. நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, தட்ஸ் யுவர் ரைட். யோசித்து பார்த்து சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. பட் அட் த சேம் டைம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி உங்களுக்கு முதல்ல சரியாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரியாக தெரியாமல் ஒரு ஓட்டு போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எங்களுக்கும் கஷ்டம் அடுத்த 5 வருஷம். ஸோ பார்த்து தெளிவாக யோசித்து ஓட்டு போடுங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். இப்போது இன்னொரு பெரிய அபாயம் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த மொழி அரசியல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அந்த திரைப்படம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட டேக்லைனே என்ன சொல்கிறாங்கன்னா, தீ பரவட்டும். இட்ஸ் அ வெரி வயலண்ட் டேக்லைன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தீ பரவட்டும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு இன்ஸ்டிகேட்டிவ் ஒரு அட்டெம்ப்டாகவுமே நான் பார்க்குறேன். இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்டாகவுமே நான் பார்க்குறேன். நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது. தமிழ்நாட்டில் மொழி அரசியலை வெற்றியடை செய்யாமல் பார்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நோ மோர் இது வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து 60s 50s கிடையாது. பிஜேபி மாதிரி ஒரு கட்சி என்றைக்குமே ஒரு மொழியை திணிச்சது கிடையாது. அதை திணிச்சது காங்கிரஸ். ஸோ இந்த திரைப்படமே காங்கிரஸ் அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அவங்க அலையன்ஸ் கட்சிக்கே அகெயின்ஸ்டாக இருக்கும். அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் அ சேஞ்ச்டு வேர்ல்டு. எல்லாருமே டிபெண்ட் ஆன் ஈச் அதராக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எப்படி டிபெண்ட்டாக இருக்கும், வெளி மாநிலத்தவருக்கு வந்து நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம். நம்ம எல்லாருமே அந்த ரீசெண்ட் இன்சிடெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். திருவள்ளூரில் சரி, கோவையில் சரி, மற்ற இடத்துல எல்லாமும் பார்த்தோம். பேக் டு பேக் இன்சிடெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க, தேசியத்தை விரும்புகிறவங்க, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கடமை இருக்குது. அதாவது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள், பிற மொழி பேசுபவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை. இந்த தேசியத்தை வந்து நம்ம மூச்சாக எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதை தான் நம்ம ஒரு கைடிங் பிரின்சிபலாக வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கடமை இருக்குது. ஸோ அதனால் அந்த மொழி அரசியலை வச்சு ஒரு வன்முறையவோ இல்லாட்டி ஒரு பிளவையோ ஏற்படுத்த விடாமல் தடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது பண்ணால் சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய லெவலில் பாதுகாக்கப்படும். தேசிய ஒற்றுமைக்கும் அது வந்து வழிவகுக்கும். ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் 3 monthஸில் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது இங்கே இருக்கிற எல்லாருடைய பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தீ பரவட்டும்னு டேக்லைனு. அந்த படத்துக்கு டீ கூட சரியாலாம் பரவலை. ஏன்னா யாருமே போலியான் தேட்டருக்கு. காலியாக இருக்குது எல்லா தேட்டரும். எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வெளியே வந்துட்டு தாங்க முடியலேன்னு வந்து இப்போ ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு எப்போவோ நடந்த ஒரு கதையை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எங்கிட்ட சாட் ஜிபிடி இருக்குது, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்னு வாங்க. அதனால் அவங்களே சொந்த காசில் பாவம் சூன்யம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல, நமக்கு தான் நல்லது. அது அவங்களுக்கே நமக்கு நாமே திட்டம் ஆயிடுச்சு, விட்டுருங்க, பரவாயில்ல. நன்றி. இந்த பேனல் டிஸ்கஷனை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கோவை மண்ணில் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால இது இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் புதுச்சேரி மண்ணுக்குள்ளார போகிறோமோ அப்போல்லாம் ஒரு உணர்வு வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அங்கு நம்முடைய கூட்டணி ஆட்சி இருக்குது. அங்கு எங்கு திரும்பினாலும் இப்போது பாஜக கொடியை பார்க்க முடிகிறது. பாஜகவால் தென்னிந்தியாவில் காலூன்ற முடியாதுன்னு சொன்னாங்க. காலூன்றல நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நம்ம ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்தாச்சு. ஏற்கனவே கர்நாடகாவை ரூல் பண்ணியாச்சு. மற்ற மாநிலங்களை நாம் வெல்லப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இந்த புதுச்சேரி கொடுக்கக்கூடிய உணர்வை சற்றும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கொங்கு பகுதி.
ஒரு நிகழ்வுக்கு வரும்போது அந்த வர வழி முழுக்க பாஜக கொடியை பார்க்கறதே இப்படிப்பட்ட ஒரு உணர்வாக இருக்குதுன்னா, நம்முடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் நம்முடைய கொடி, அதாவது நம்முடைய கொடினா உடனே அது அரசியலாக சொல்லலை, என்டிஏ நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிகழ்வில் பாண்டே அவர்களிடம் கூட கேட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு. என்டிஏ கூட்டணி ஆட்சியா, என்டிஏ கூட்டணியின் ஆட்சியா அப்படின்லாம் சொல்லி விவாதிக்கிறத விட இந்த முறை தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு பணியாற்றி, கோயம்புத்தூர் மாதிரியே இதே ஒரு உணர்வு, தடிக்கு விழுந்தா நம்ம கட்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க, ஒரு தெருவில் ஒரு 2 பாஜகக்காரங்க இருப்பாங்க, 10 பாஜகக்காரங்க இருப்பாங்க, தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இருப்பாங்கங்கிற ஒரு உணர்வு இந்த மண்ணிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இந்த ஒரு உணர்வு தமிழகம் முழுக்க பரவ வேண்டும். உண்மையாகவே பரவ வேண்டியது அந்த தேசிய தீ தான், வேற எந்த ஒரு தீயும் அல்ல. அந்த தேசிய தீ தமிழகம் முழுவதும் பரவட்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை பதிவு செய்து, மீண்டும் ஒரு முறை எல்லா செல்லுக்குமே எப்படி ஒரு ஈவென்ட் நடத்தணும் அப்படிங்கிறத ப்ரொஃபஷனலிசத்தோடு நிரூபித்ததுனால தான் இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் செல்னு பேர் வச்சாங்களான்னு தெரியல. அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இந்த ஒட்டுமொத்த இந்த ப்ரொஃபஷனல் செல்லுக்கும், கூடவே அதனுடைய மாநில தலைவர் திரு சுந்தரராமன் அவர்களுக்கும் இந்த பேனல் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லி இந்த அமர்வை நிறைவு கொண்டு வரோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி. ரொம்ப அழகாக இன்றைய நிலையிலே தமிழக அரசிலும் தமிழ்நாட்டிலும் நாட்டு நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்முடைய பேனலிஸ்ட் ரொம்ப அழகாக விவாதம் பண்ணார்கள். அவர்களை கௌரவிக்க திரு சதீஷ்குமார், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், கரூர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி ப்ரொஃபஷனல் செல் அவர்களை திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமதி ஜெயசுதா, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, திருப்பூர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி ப்ரொஃபஷனல் செல் அவர்கள் திருமதி ஒய்ஜி மதுவந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திரு சிவராஜ் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், நாமக்கல் வெஸ்ட், தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி ப்ரொஃபஷனல் செல் அவர்கள் திரு BR ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். Advocate Pradesh, District President, Namakkal East, Tamil Nadu Bharatiya Janata Party Professional Cell அவர்கள் திருமதி பிரியதர்ஷினி ராகுல், சீனியர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். A party with a difference, a professional cell that takes care every minute detail professionally. ரொம்ப அழகான பொன்னாடை, அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பெட்ஷீட்டால் ஆன பொக்கே என்று ரொம்ப அழகாக இன்றைய பரிசு பொருட்கள் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. And that's make the Professional Connect 2026. Thank you for the wonderful session. Thank you so much. Ladies and gentlemen, panel discussion la ஒரு particular conceptல நம்ம வந்து advocate பிரியதர்ஷினி ராகுல் அவர்களுடைய பேச்சை கேட்டோம். இப்போ it is time for her. I'll leave the dais to Advocate Supreme Court Mrs. Priyadarshini Ragul for her session, and we are keen to listen to her now. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் இப்போ சொன்ன மாதிரி ஐ ஷுட் ரியலி தேங்க் த ப்ரொஃபஷ்னல் செல்
of BJP, Tamil Nadu State BJP Professional Cell, for professionally handling this entire event meticulously, and special thanks for surely our convener. ஏன்னா I really don't know அவர் தூங்குனாரா இந்த செஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பிகாஸ் I used to get messages from him by 12:30, 1 o'clock. ஸோ ஏன்னா நான் அப்போ தான் தூங்குற நேரம், ஸோ I used to keep responding to him. So Sundararaman sir has done a great work and his team has really done a great work. So talking about youth, women and professionals in politics. எப்பவுமே வந்து நம்ம youth in politics, women in politics பற்றி பேசியிருப்போம். Very less we talk about professionals in politics. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்றதே ரொம்ப அழுக்கு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, படித்தவங்க போகிற இடம் அது கிடையாது, புத்திசாலிங்க இருக்கிற இடம் அங்கே கிடையாது அப்படின்ற டெஃபினிஷனை நமக்கு நல்ல ஆழமாக உட்காந்து நமக்கு they have instilled this fact into our brains. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் இல்லை பாலிடிக்ஸ் பற்றி வெளியில் பப்ளிக்காக பேசினாலும் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்ற நிலைமையில் இன்னும் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்காங்க. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், லெட் மீ குவிக்லி ரன் யூ த்ரூ பாலிடிக்ஸ். எதனால் ப்ரொஃபஷ்னல்ஸில் வந்து பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் கிவ் யூ அ டைம் லைன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு வேலை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும். இந்த வேலை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு இழுப்பு இல்லாமல். Am I audible now? Audible? கேக்குதா பேசுறது? இங்க ஸ்டேஜ் ஃபீட்பேக் இல்ல, ஸ்டேஜ் ஃபீட்பேக் ப்ளீஸ். So there is always a structure, or professionals அப்படினாலே ஒரு structure. Professionals வந்து politics குள்ள வந்தா, when professionals enter politics, professionalism enters politics. Professionalism, politics ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு only will happen when professionals are there in politics. I'll tell you how. அதுக்கு முன்னாடி let me first define the term politics, professionals. நிறைய பேர் வந்து okay, I am just working in an IT company, maybe not a professional. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம ப்ராடாக மூணாக பிரிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் who does a professional degree like lawyers, doctors, CAs, any other engineering, அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரி பண்ணுறவங்க who actually go work and run their family. ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் ப்ரொஃபஷ்னல்ஸ். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸில் வந்து மேஜர்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலேஷன் பண்ணுறதுக்கு கைண்ட் ஆஃப் டு ஹாவ் குட் ரிலேஷன் வித் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், இன்டெலெக்சுவல் ஸ்கில் இருக்கலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கலாம், அனாலிசிங் ஸ்கில் இருக்கலாம். ஸோ தேர் ஆல் ஸ்கில் ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷ்னல்ஸ். இன்னொரு மூணாவது வரும், அதாவது ஐ நோ நத்திங் பட் மை நேஷன். எனக்கு குழந்தை வேணாம், குடும்பம் வேணாம், யாரும் வேண்டாம், எனக்கு ஐ ஸ்டார்ட் வித் பாரத் மாதா, ஐ எண்ட் வித் பாரத் மாதா, இப்படின்றவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மூணு விதமான ப்ரொஃபஷ்னல் சேர்ந்து ஒன்றா அந்த ஒரு பவர் கொண்டு வந்தால் தான் பாலிடிக்ஸ் வில் கெட் ப்ரொஃபஷ்னல். சி ஏன்னா பிகாஸ் ஐ டுக் த டேர்ம் பாரத் மாதா, ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட் மை this conversation on that. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பிரசிடென்டாக ஒரு கேஸ் நம்ம கர்நாடகா ஹைகோர்ட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெக்னிக்கலி a person had said பாரத் மாதா கி ஜெய். அவர் பாரத் மாதா கி ஜெய் சொன்ன உடனே அவரை தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஆன்டி நேஷ்னல் அஜிடேஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இட் கம்ஸ் டு ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்குறாரு, ஏமா பாரத் மாதா கி ஜெயின் சொல்கிறதுல என்ன ஆன்டி நேஷ்னல் அஜிடேஷன் இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் பாரத் மாதா கி ஜெய் இஸ் சம்திங் தட் வி பீன் கிவிங் இட் அஸ் அ ஸ்லோகன் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து எல்லா டைம்லையுமே நம்ம சொன்ன ஒரு இட் இஸ் அ வார் கிரை. இதில் இருந்து என்ன பெரிய விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இது இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ். ஸோ நான் ஏன் இது இங்கே வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன் அப்படின்னா, as I told you before, I don't belong to any political party. But அதனால வந்து am I not a national citizen அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. Just because I'm not in a political party doesn't mean I don't have the intent that my nation should be number one. ஸோ எதனால் இது ஆரம்பிக்குது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து இட் இஸ் த ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி. நான் வந்து என்சிசியில் இருந்தேங்க காலேஜ் டேஸில். ஐ வாஸ் ஆல் இண்டியா பெஸ்ட் கேடெட். ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தான் படித்தேன் நான். ஸோ இங்கேருந்து நான் டெல்லிக்கு வந்து த கண்டிஜன் தமிழ்நாடு கண்டிஜனுக்கு நான் தான் வந்து ஐ லெட் த தமிழ்நாடு கண்டிஜன் இன் டெல்லி. இதெல்லாம் எப்போ காலேஜ் டைமில். ஸ்கூல் பக்கம் வரும்போது நான் வந்து பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் இருந்தேன். I think 14-15 இயர்ஸில் ஐ வாஸ் த யங்கஸ்ட் நேஷ்னல் அவார்ட் ரெசிபியன்ட் இன் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இந்த ஆர்கனைசேஷன்ஸில் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் காலேஜ்லேருந்து வெளியில் வந்தோடனே பாரத் மாதா கி ஜெய் வந்து விச் இஸ் அ வார் கிரை ஹேஸ் பிகம் ஆன்டி நேஷ்னல் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். தே மே பி ரேண்டம் கொஸ்டின்ஸ் விச் கம். பட் இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் நம்ம எங்கே தேடணும்னா ப்ரொஃபஷனல் குரூப்ஸ் லைக் யூ. வை? பிகாஸ் யூ ஹாவ் த டெண்டன்சி ஆஃப் சேயிங் ஹவு, வை, வாட், which and where. இந்த ஒரு அனாலிட்டிக் ஸ்கில்ஸ், இது என்ன சரி என்ன தப்புன்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இட் ஆட்ஸ் வேல்யூ டு த பொலிட்டிக்கல் அரேனா. செகண்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு சே, எப்பவுமே வந்து சில ப்ரொஃபஷனல்ஸ் when I get to talk to them, when I talk about politics, I am very proudly saying that every woman should talk politics. Every youngster should talk politics. நடக்கிறது என்னன்னு தெரியணும். உங்கள் நாடு நீங்கள் நடத்துறீங்க, யார் நடத்துகிறாங்கன்றது தெரியணும். அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கணும். யாராக வேணா இருக்கட்டும், be it any political party. You own that responsibility to question the person whom you have voted for. First and foremost. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது என்ன வரும்னா, எத்திக்ஸே இல்லாத ஒரு கான்செப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது, எத்திக்ஸே இல்லாத ஒரு கான்செப்ட். இதில் பாலிடிக்ஸில் எத்திக்ஸே இல்லாத போது ப்ரொஃபஷ்னலிசம் எங்கேருந்து வரும்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் many other people. So I confronted with them very humbly and I think I had to clarify. இப்போ உங்களுக்கே அது கொஞ்சம் சில பேருக்கு அந்த கேள்வி இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். பாலிட்டிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து ஒரே நோக்கில் போகாது அப்படின்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ, த கான்செப்ட் எத்திக்ஸ் இட் செல்ஃப் கேம் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ். அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, இன் வாட் ப்ரிடெக்ட்ஸ் டிட் தே அட்மினிஸ்டர் அஸ்? தர்மத்தில் தானே. தர்மன்றது என்னது? எத்திக்ஸ் தானே, பிரின்சிபல்ஸ் தானே, வேல்யூ மாடல்ஸ் தானே. அந்த தர்மத்தை தானே அவங்க காக்கிறதுக்கு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அந்த மாதிரி நிலைமையில தானே வந்து மகாபாரதம் ராமாயண காலத்திலேருந்து இப்போ ரீசெண்ட்லி ஈவன் அபவுட் என்ன சொல்கிறது, நம்ம எனி ரீசெண்ட் திங்ஸ் வரைக்கும் கூட வந்து when you get to see the leaders which have actually invaded, நமக்கு அந்த இன்வேஷன் டைமில் இருந்த ஒரு டைமாக இருக்கட்டும், எந்த ஒரு டைமாக இருந்தாலும் இந்த எத்திக்ஸ் அப்படின்றது தான் இட் ஹாஸ் பீன் த பிரின்சிபல் ஃபார் எனி லீடர், எனி கிங் டு ரன் த ஷோ. ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க? அர்த்த சாஸ்திரத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. தே வுட் ஹவ் டேக்கன் ஃப்ரம் வேதாஸ், தே வுட் ஹவ் டேக்கன் ஃப்ரம் அதர் எபிக்ஸ். பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஓல்டு ப்ராக்டிஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் பாலிட்டிக்ஸை. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பாலிட்டிக்ஸில் எத்திக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அவைலபிள் இன் பாலிட்டிக்ஸ். எத்திக்ஸ் இருக்கவே முடியாது. ஸோ நவ் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், எத்திக்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் த மினிமம். எல்லாமே எத்திக்ஸில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இஃப் சம்படி ஃபீல்ஸ் பாலிட்டிக்ஸ் வந்து சரியான ஆட்கள் கிடையாது, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூரமாக வைக்கக்கூடிய ஒரு இது, இன்ஃபேக்ட் ரொம்ப நேம்ஸ்லாம் வரும் பாலிட்டிக்ஸ்க்கு, அது நான் சொல்ல விருப்பப்படலை. ஸோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் வெரி என்டர்டெய்னிங் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட தர்மத்தில், நம்மளோட ஹிஸ்ட்ரியில், நம்மளோட கல்ச்சரில் ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் டுகெதர். நடுவில் எங்கே அது போச்சு? சரி, அவ்வளோ அழகாக எத்திக்ஸும் பாலிட்டிக்ஸும் ஒன்றா வந்தாங்க. எதனால் வந்து பாலிட்டிஷியன்ஸ்னால் வந்து ரொம்ப தப்பானவர்கள், ரொம்ப வந்து அவங்கள பற்றியே யோசிக்கிறவங்க, ரொம்ப கரப்டடாக இருக்கிற ஒரு இமேஜ் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15th century 16th century வரைக்கும் கூட நம்ம நேஷ்னலி ரினவுண்டு
ஒரு பாரதமாக தான் நம்ம இருந்தோம். அதனால தான் நம்மளோட சொத்தை பார்த்து, நம்ம ஸ்பைசஸ் பார்த்து, நம்ம கோல்டு ரிசர்வாயர்ஸை பார்த்து, there were lot of invaders who came into our land. வந்தாங்க, நம்மளை பிளண்டர் பண்ணாங்க, நம்மளை வந்து எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ எல்லாத்தையும் பிரித்தாங்க. நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டோம். ஆச்சு நம்ம we got the independence in 1947. பட் 1947 இண்டிபெண்டன்ஸில் மேஜராக நமக்கு வந்து நமக்காக நின்று சண்டை போட்டவங்களாம் யார்? இட் வாஸ் சர்தார் பட்டேல், மோதிலால் நேரு, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, காந்திஜி. யாரை நீங்கள் எடுத்தாலுமே எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் தானே, எல்லாருமே படித்தவங்க தானே. அம்பேத்கர் படித்தவர் தானே, படித்து தானே கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ நம்மளை இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டிங்லேயே படித்தவங்க கையில், ப்ரொஃபஷனல்ஸ் கையில், நேஷ்னல் ஸ்பிரிட் இருக்கிறவங்க கையில் தானே இந்த நாடு இருந்தது. எங்கே போச்சு? வேர் டிட் வி மிஸ் ஃப்ரம் திஸ் கான்செப்ட் ஆஃப் திஸ் இஸ் மை கண்ட்ரி? இதுக்கப்புறம் வந்து அப்படியே கிராஜுவலாக போனோம். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி, see all that I'm talking is history and facts, please don't link me on anywhere. Naturally what happened in 1960s இருந்து 1995 2000 வரைக்கும், till we got this internet வந்து கொஞ்சம் ப்ரிவைலிங்காக நமக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும், மேஜர்லி இட் வாஸ் வெரி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். எப்படி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்? வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவங்க வந்து அதை காமிச்சாங்க. நம்ம அந்த பார்க்குற சந்தர்ப்பத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். வி வர் வாய்ஸ்லெஸ். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ராஜா காலம் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் பார்த்துருக்கோம். ஆமாம் தானே சொல்லுவோம். நம்மளுக்கு கேள்வி தெரியாது, நமக்கு கேள்வி கேட்க தெரியாது, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் தான் தப்பாச்சு. உடனே வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளை கேள்வி கேட்குறவங்கள எல்லாரையும் சைட்லைன் பண்ணியாச்சு. ஆமாசாமி சொல்கிறவங்கள எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. 1960ஸ்லேருந்து 95 வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, so many people who are not potentially efficient enough to take political positions were taking political positions in India just because they belong to certain fraternity of family. அங்கே தான் மிஸ் ஆச்சு. ஸோ ஒரு ராஜாவா, ஒரு தலைவரா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா உங்கள் தலைவர் வந்து அவர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, தொண்டரா, மக்களா, படிப்பறிவு கம்மி இருக்கிற மக்களா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் நம்ம குடும்பத்தை தானே பார்க்க ஆரம்பிப்போம். ராஜாவே அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு அப்படின்ற காலம் முன்னாடி இருந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ராஜராஜ சோழனை இன்னைக்கும் உட்காந்து கொண்டாடுவோமா? ராஜராஜ சோழனை இன்னும் உட்காந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்து பாலிடிக்ஸில் பேசுவாங்களா? பட் அந்த ராஜாவை முடிஞ்சிருச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்ம என்டர் ஆனதுக்கப்புறம், கான்ஸ்டிடியூஷனாலிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ஆஸ் ஜென்ரல் பப்ளிக் நம்மளா இருந்தாலும் அதானே நினைப்போம். சரி, எதுக்குங்க அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு, அவராக என் பிள்ளைக்கு சாப்பாடு போட போகிறாரு, அவராக என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு, நான் தானே என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு படித்து அவங்களோட ஃபேமிலியில் அப்படியே கிளட்டடாக போய் எல்லாம் ஒதுங்கியாச்சு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் வந்தவங்கலாம் யார்? ஒன்று அந்த அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க, இல்லை பணம் செல்வாக்கு இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா அந்த அரசியல் வாரிசாக இருக்கிறவங்க. இவங்ககிட்ட தானங்க நாட்டை நம்ம தொலைச்சோம் 40 வருஷம். 40 years we lost our own motherland to people who deserve not to be in the positions that they were. ஸோ இப்போ ஆஃப்டர் திஸ் இன்டர்நெட் ஏரா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லா பக்கமும் தெரிய வருது, லெஃப்ட் ரைட் சென்டர் நம்ம பார்க்குறோம். அதாவது ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியே நமக்கு சில விஷயம் இப்போ தான் வந்து ரிவீல் ஆகுது. அப்படியா, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடந்ததா, நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுதி ஹிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுற டைமில் தான் தி சோஷியல் மீடியா ஹேட் கம். சோஷியல் மீடியா கையில் வந்தது, எல்லா உண்மைகள், நிறைய விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதோ, இப்போ இப்படி தான் நடந்துச்சா, அப்படி நடக்கலையான்ற கேள்வி நமக்குள்ளே வந்தது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்? 2026. பட் த பேட் சைட் ஆஃப் இட்ஸ் இஸ் இந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜியோட சேர்த்து நம்ம ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நம்மளே ரோபோட்ஸாக மாறிட்டோம். மூளைலாம் வேலை செய்ய வேண்டாம், அது கொஞ்சம் பத்திரமா வச்சுப்போம். எதுக்கு மூளையை செலவு செஞ்சுக்கிட்டு? இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதனால் உட்காந்து எல்லாத்தையும் சோஷியல் மீடியா கையில் கொடுத்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் சரி யார் தப்பு அப்படின்றது உங்கள் சுய சிந்தனை கிடையாது. உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க யோசிப்பாங்க, யாரோ ஒருத்தவங்களோட ஐடி டீம் வேலை பார்ப்பாங்க, அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் ஆமாம் போட்டு அதை செய்வீங்க. செய்யறது மட்டும் கிடையாது, அது ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்டும் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ரோபோட் மைண்டை நம்மளும் அதை வந்து விரிவாக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் ரோபோட் மாதிரி இருந்தால் எப்படி? மற்றவன் யோசிக்கிறானே அவனை யோசிக்கக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணு, அது கரெக்டாக தப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபார்வர்ட் அது ஃபேக்டா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஃபார்வர்ட்
இப்போ அப்படி ஃபார்வர்ட் பண்ணி 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 போன 2024 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 34% ஓட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா. உங்களுக்கு யார் உங்கள் தலைவர் பேர் தெரியாது, எந்த கட்சிக்காரர் தெரியாது, என்ன பண்ண போகிறாரு தெரியாது, அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கா தெரியாது, அவர் என்ன நோக்கத்தில் வந்திருக்காரு தெரியாது. எதுக்காக அவருக்கு ஓட்டு போட போகிறீங்க? ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நான் இந்த ரீல் பார்த்தேன், இந்த ரீல் பார்த்து நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரி சொல்கிற ஆளுங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. கொம்பு எடுத்து நல்ல 4 காலில் போடணும்னு தோணுங்க எனக்கு. சீரியஸ்லி, நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி உட்காந்து 10,000 20,000 பேர் அவங்க வாழ்க்கையை திறந்து இண்டிபெண்டன்ஸ் டேல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? எத்தனை பேர் இங்கே வந்து அந்தமான் ஜெயில் பார்த்துருக்கீங்க? யாராவது இங்கே வந்து அந்தமான் ஜெயில் பார்த்துருக்கீங்களா? அண்ட் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைங்களை இங்கே அங்கேயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு அந்தமான் ஜெயில் கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, பசங்க தெரியட்டும். இன்றைக்கி நம்ம உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இவன் சரி அவன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த 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 பொசிஷனில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனாயிரம் பேர் செத்தே போயிட்டான்றது தெரியட்டும் குழந்தைங்களுக்கு. அப்போ தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அவங்களுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டின்றது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. பசங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூவிஸ் காட்டுறது கிடையாது. பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கறது கிடையாது. பசங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம வரைக்கும் படிச்சுக்கிட்டோம், ஏதோ பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த இந்த நாலேஜை, இந்த ஞானத்தை வந்து ஃபாலோ கொடுக்கணுமா? அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு தான் டைம் இல்லையே. கையில் ஃபோன் இருக்கும்போது டைம் எங்கேருந்து இருக்கும்? ஸோ சச் பீயிங் த ப்ரிடெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம வந்து திரும்ப நான் இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், வந்துட்டாரே அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசணுமா? இல்லை, இது ஏன் நாடுப்பா, ஏன் தாய் நாடு. 40 வருஷம் தூங்கிட்டேன், போச்சு, 2 ஜென்ரேஷன் போச்சு. இதுக்கப்புறம் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்ச்சு நில்லு, என்ன பண்ணணும் யோசி. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே மேடம் எனக்கு வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான், ஐ எம் அ ப்ரொஃபஷனல். ஆனால் என்ன விஷயம்னா எந்த பொசிஷனில் நான் ஜாயின் பண்ணுறது? தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இவர் காலையில் சொல்லிட்டு இருந்தார், பாண்டே சார் சொல்லிட்டு இருந்தார். தயவு செஞ்சு உங்கள் யங்கர் ஜென்ரேஷனை பாலிடிக்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டெல் தெம் தே ஆர் என்டரிங் பாலிடிக்ஸ் அண்ட் நாட் பொசிஷன்ஸ். நீ பாலிடிக்ஸில் என்டர் பண்ணுமா, பொசிஷன்ஸில் என்டர் பண்ணுமா? மக்களுக்கு சேவை செய்யணுமா, உனக்கு நீயே சேவை செஞ்சுக்கணுமா? First of all, let's redefine the political understanding that each one of us have. எதனால இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு கேம்பிளிங்காக போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாள் போவோம் அப்படி? 75 வருஷம் ஆயிடுச்சுங்க, சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. இன்னும் 100 வருஷத்தை பற்றி இப்போ தான் காலையில் மந்திரி அவர் வந்து பேசிட்டு போனார். இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம 100 வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். 100 வருஷத்தை நீங்கள் மறந்துடுவீங்களா? உங்கள் ஹிஸ்ட்ரியை மறந்துடுவீங்க மொத்தத்துக்கும். ராஜாஜி யாருன்னே தெரியாது. இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க, இப்படி தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே என்னென்னா our cultural content, all that we learned from our cultural history. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. we will break as a country. don't give up on your culture, don't give up on your history, be very proud of it. படிங்க, ஹிஸ்ட்ரி படிங்க தயவு செஞ்சு. don't waste your time on social media. புக் எடு, படிப்பா படி. இப்போ எத்தனை பேருக்கு கால்குலேட்டர் இல்லாமல் டக்குன்னு மேத்ஸ் பண்ணுறீங்கப்பா? வெளியில் போனீங்கன்னா, இப்போ முன்னாடியாவது வந்து வெளியில் கடைக்கு போனால் மேத்ஸ்க்கு வந்து நமக்கு காசு கொடுப்போம், அவர் திரும்ப நமக்கு சேஞ்ச் கொடுப்பாரு. சேஞ்ச் கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு அடிஷன் சப்ராக்ஷன் அது தெரிஞ்சுது. இப்போ யூபிஐ வந்துருச்சு, அது நமக்கு வந்து ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மோடிஜி கொண்டு வந்தா, அதனால இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் கூட தெரியறதில்ல. பசங்களை விடுங்க, உங்களுக்கு தெரியுதா? எத்தனை பேருக்கு டக்குன்னு ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியுது? இது எல்லாம் இருக்குது. ஆஸ் எ ஹியூமன் எவல்யூஷன் நம்ம நாளுக்கு நாள் ரோபோட் ஆகிட்டே போவோமா? நம்ம மூளையை யூஸ் பண்ண மாட்டோமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டோமா? பழசை மறந்துடுவோமா? ஆனால் நமக்கு தேவையான ஆட்சி மட்டும் வரணுமா? வந்துடும் இல்லையா? வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இதே வேலை பண்ணிகிட்டு இருங்க. நீங்கள் வந்து உலகம் எப்படி போகுது அப்படின்றது வீட்டுக்குள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடையோ இல்லை பேப்பர் திருப்பிக்கிட்டு, இப்போ பேப்பர் படித்தா பேப்பர் திருப்பிக்கிட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இது மாறணும், இது தப்பு அப்படின்னு. அதை தான் வெளில வந்து சொல்லுங்கள், 4 பேர்கிட்ட பேசுங்க. லெட் த பப்ளிக் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். அம்மா நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போடுங்கம்மா, நீங்கள் யார் உங்களுக்கு சரின்னு தோணுதோ ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறவங்க சரியானவங்களான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் அது செய்யலைன்னா
ஒரு 20-30,000 பேர் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கிட்ட செத்து போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் 300 வருஷமாக போராடினோமே. இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியாக ஓட்டு வந்து யூடியூபோட வீடியோவை பார்த்து ஷார்ட்ஸ் பார்த்து நம்ம ஓட்டு போடுறதுக்கு தான் அன்றைக்கி 1,00,000 பேர் கிட்ட செத்து போயிட்டாங்க. அப்படியே பார்த்து நாங்கள் போடுவோம் ஓட்டு, அதுக்கு தான் அங்கே 1,00,000 பேர் செத்தாச்சு. ஸோ நீங்கள் ஓட்டு போடுற டைமில் அந்த 1,00,000 பேர் உட்காந்து கதறி இருப்பாங்கள்ல அன்றைக்கி. என்ன நம்பிக்கை இல்லை, என்னோட தலைமுறை வரும், நான் செத்தாலும் அவன் பார்ப்பான் சுதந்திரத்தை, நான் போனாலும் என் தாய்மண்ணை அவன் காப்பாற்றுவான்னு நின்னானுங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யார் செத்தது? உங்கள் தாத்தா பாட்டியா? கிடையாது, நீங்கள் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த சுதந்திரம் உங்கள் கைக்கு வந்து சேரணுன்றதுக்காக வந்து சேர்த்தது. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, பிரியா யூ ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி. எப்போ பார்த்தாலும் ஒரு யூ டேக் அ ரன் த்ரூ ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி வந்து நடந்துருச்சு, பழசு மாதிரி இப்போ புதுசு கிடையாது. ஃபேக்ட்ஸ் ஹவ் சேஞ்ச். அப்சல்யூட்லி நாட், அப்சல்யூட்லி நாட். பெண்களை வந்து பாலிடிக்ஸில் சேர்க்கணும், யங்ஸ்டர்ஸை வந்து பாலிடிக்ஸில் சேர்க்கணும் அப்படின்ற ப்ரிடெக்ஸில் என்ன சொல்லுவோம், நம்ம பெண்கள்லாம் பாலிடிக்ஸில் சேர வேண்டாம், ஐயோ யங்கர் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் சேர வேண்டாம். ஏமா நம்ம கல்ச்சரில் கிடையாதா பெண்கள் பாலிடிக்ஸில் இருந்தது? ராஜமாதா கான்செப்ட் எங்கேருந்து வந்தது? ராஜமாதா கான்செப்ட்ன்றது எங்கேருந்து வந்தது? உலகத்துக்கே அப்போ தெரியாது ராஜமாதான்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்றது கூட யாருக்கும் தெரியாது. எப்போ ராஜமாதா கான்செப்ட் வந்தது நமக்கு? மகாபாரத டைமில், when even history did not even begin its pages. அப்போவே நம்மக்கிட்ட ராஜமாதா கான்செப்ட் இருக்குது. நம்ம என்ன இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் மாதிரி 1556 வந்து ஃபஸ்ட்டு குவீனை பார்த்தோம். we have seen it some 3000 years before. ஆனால் இல்லைங்க, நாங்கள் பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாது, ஐயோ வர்றது வேறு விஷயம், பேசவே கூடாதுங்க. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. ஏன்? உங்கள் வீட்டையே நடத்துகிறாங்க, வெளியில் இருக்கிற பாலிடிக்ஸ் புரியாதா அவங்களுக்கு? யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதுங்க, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைவரும், எவ்ரி சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரை வேணா எடுங்க, எல்லாரும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவரை நீங்கள் இன்னைக்கு எடுத்தாலும் அவர் யங்ஸ்டரை தானே உள்ளே சேர்ந்துருப்பாரு. சேரும்போது இப்படி சேர்ந்துட்டாரா? ஸோ டெக்னிக்கலி என்கேஜ். தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுங்க. For women, for youngsters to take up politics, take it up with responsibility. எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களோட பாரத தேசம், நம்மளோட பாரத தேசம், இதில் வந்து என்ன ஒன்று நடந்தாலுமே வந்து ஐ திங்க் வி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓலை வந்தாச்சு. பட் லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து இதெல்லாமே ஓகே மேடம், எல்லாம் ஃபிலாசபி எல்லாம் சரிதான், ஆனால் ஃபேக்டில் நீங்கள் சொல்லுங்களேன், ஆப்போசிஷன்ஸு ரூலிங் பார்ட்டி சேர்ந்து எங்கேயாவது வேலை பார்த்துருக்காங்களா? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், நரசிம்மராவ் அவர்கள் வந்து 1996 எலெக்ஷன் டைமில் போக்ரான் 2 வந்து ட்ரையல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, போக்ரான் நம்ம ட்ரை பண்ணணும், எலெக்ஷன் முடிட்டோம், நான் தான் திரும்ப வருவேன், அதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் டூ த ட்ரையல் ரன்ஸ். சரி, பட் வெரி ஷாக்கிங்லி காங்கிரஸ் வரலை, இட் வாஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட் விச் கேம். உடனே அன்னைக்கு பிஃபோர் த ஸ்வேரிங் இன் செர்மனி வாஜ்பாய் அவர்களை கூப்பிட்டு, அப்துல் கலாம் அவர்களை கூப்பிட்டு, ரெண்டு பேரையும் உட்கார வச்சு, இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் அடுத்த பொசிஷனில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை டேக் இட் ஃபார்வர்ட். யார் சொல்கிறா? காங்கிரஸ் எக்ஸிட்டிங் பிஎம் டு பிஜேபிஸ் இண்டக்டிங் பிஎம். சொன்ன கையோடு அவர் சரின்னாரு. பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி 2 வாரம் தான் இருந்தது அந்த கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தேவகவுடா வந்தார், அதுக்கப்புறம் ஐகே குஜ்ரால் வந்தார். திரும்பவும் வாஜ்பாய் அவர்கள் வந்து அவர் பண்ண ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் கால் இஸ் டு டூ த பொக்ரான். இந்த கதையை சொல்லுங்க உங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்த கதையை சொல்லுங்க. ஊழல், பொலிட்டிஷியன்ஸ் கெட்டவன்னு சொல்கிறதுக்கு நிறைய கதைங்க இருக்குது, அதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம், நல்ல விஷயங்க சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியம், சரிங்க இதெல்லாம் வாஜ்பாய் காலம், இதெல்லாம் வந்து நரசிம்மராவ் காலம், இப்போ எங்கெங்க எல்லாம் ஒன்றா செய்கிறாங்க. இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் கேள்விப்பட்டீங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர், யா. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்ற கேள்வியெலாம் வந்தது, அதெல்லாம் வேறு விஷயம், அதுக்கு ப்ரூஃப் கேட்டாங்க, அது தட்ஸ் பிட்வீன் த கவர்மெண்ட்ஸ், நமக்கு தேவையில்லை. ஸோ பட் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கையோட குளோபலி 8 டெலிகேஷன் டிசைட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த 8 டெலிகேஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பிஸ் லோக்சபாலேருந்து ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் நிறைய டெலிகேஷன் வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் தான் அதை லீடே பண்ணது.
ஒரு நாடாக போய் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நிறைய டெலிகேஷனில் நம்ம கனிமொழி மேடமும் ஒரு டெலிகேஷன் லீட் பண்ணாங்களா இல்லையா? ஸோ இப்போ இங்கே நமக்கு பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் வரல இல்லையா? ஸோ சச் பீங் த கேஸ், இதுக்கப்புறம் அது பாலிடிக்ஸ் ஃபார் விமென் அண்ட் சில்ட்ரன், லெட் இட் பி ஓப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆஸ் அ க்ளோசிங் நோட், I just have few things to tell you. When politics deserves respect, the fear of youth turns to national commitment, the insecurity of women turns to political empowerment, the disinterested public turns to compassion and integrity. My Bharat will be an example of integrity, righteousness, determination, and the leader for the world. Bharat Mata Ki Jai.